மறுபடியும் இந்தியன் 2 எந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்கும்? இந்தியன் 2 வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? அந்த படம் சம்மந்தமாக அந்த 2 சிங்கிள் சரியாக போகலை. அது சம்மந்தமான அப்டேட் ஒன்றும் பெருசாக எடுபடல. குறிப்பாக வந்து அனிருத் வந்து மொத்தமாக ஏமாற்றிட்டார். வழக்கமாக சங்கருடைய படங்களில் வந்து ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைப்பார். இந்த படத்துக்கு கமலஹாசன் சொல்லி தான் அனிருத் உள்ளே வந்தார். அனிருத் கிட்டேருந்து சங்கரால் வேலை வாங்க முடியல. விக்ரம் தந்த வெற்றி, அப்புறமா சமீபகால பெரிய படங்களை எல்லாம் ஓட வச்சுக்கிட்டு இருக்குது அனிருத் தான். அதனால தான் வந்து கமல் ஓகே பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஆகும், இந்தியன் 2 எடுபடுமா படாதா, ஜூலை 12ஆம் தேதி அது தெரிஞ்சு போயிடும். இது மாதிரியான நிறைய தகவல்லாம் போயிட்டுருக்கும்போது திரும்பவும் நான் சொல்கிறது என்னென்னா, கமலஹாசன்ற ஒரு மகா நடிகன், சங்கர்ன்ற ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் தொடர்ச்சியாக வெற்றிகளை கொடுத்து விடுவார். அதனால் இந்தியன் படம் இந்தியன் 2ல் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் தான் நான் மறுபடியும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த 2 பேரும் இந்த படத்திற்காக உழைத்த உழைப்பு, இந்த படத்தில் காட்டின இன்வால்மெண்ட்டு. இங்கே 5 வருஷமாக அந்த படம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பல கட்டங்களை தாண்டி 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 EVPயில் 2 உயிரிழப்பு, அப்புறமா நின்றுது, அப்புறம் வேற ஒரு ப்ரொடக்ஷன் மாறிச்சு, அப்புறமா இங்கே வந்தது, அப்புறமா பிரசாத் லேபில் செட்டு போட்டாங்க, அப்புறம் தைவானில் எடுத்தாங்க, அப்புறமா சவுத் ஆப்பிரிக்காவில் எடுத்தாங்க. இந்த படத்தினுடைய 2 யூனிட்டை, ஒன்று வந்து வசந்த பாலன், இன்னொன்று வந்து ஈரம் அறிவழகனை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்த மனோபாலா, விவேக், அப்புறமா நெடுமுடி வேணு, இவர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. அந்த காட்சியெல்லாம் எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்க? அப்புறம் கடைசியில் ஆடியோ லான்ச் நடந்து, அந்த ஆடியோ லான்ச்சு கூட பெரியவெல்லாம் எடுபடலை. அப்புறம் சிம்பு வந்து தான் அந்த ஆடியோ லான்ச்சை காப்பாற்றினார். இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. இங்கே இந்தியன் படத்தினுடைய கதை வந்து நீங்கள் அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியன் தாத்தா எங்கெங்கெல்லாம் லஞ்சம் தலைவிரிச்சாடுதோ அங்கெல்லாம் போய் அவர் அந்த எவ்வளோ பெரிய அதிகாரிகள்லாம் அவளை போட்டு தள்ளிடுவார். அப்போ மகனே வந்து லஞ்சம் வாங்குறான், சொந்த மகனே அப்படின்ற பொழுது அங்கே ஒரு டயலாக் ஒன்று இருக்கும். அது சுஜாதா எழுதுன்னு தான் நினைக்கிறேன். வந்து வெளிநாட்டில் கூட லஞ்சம் இருக்கிறது, அங்கு கடமையை மீறும் பொழுது தான் லஞ்சம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் வாங்குறீங்களே அப்படின்ற ஒரு பிரமாதமான ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். இது என்ன காரணம்னா, ஒரு சங்கர், அப்புறம் வந்து கமலஹாசன், மறைந்த எழுத்தாளர் சுஜாதா, ஒரு 3 பேரும் சேர்ந்த ஒரு படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாறிச்சு. இந்த இந்தியன் 2ஆக இருக்கும் பொழுது இதில் ஒரு சம்பவம் இருக்குது தான். நீங்கள் சங்கர்னு எடுத்துக்கும் பொழுது, சங்கருக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சினிமாவில் வந்து வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பு வந்து சாதாரண வாய்ப்பாக இருந்தால் சாதாரணமாக கடந்து போயிடும். அது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக இருந்தால் அது வேறு விதமாக மாறும். அது அப்படி தான் சங்கருக்கு கிடைத்த அந்த முதல் பட வாய்ப்பு ஜென்டில்மேன் இருக்குல்ல, அது மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு தான் சொல்லலாம். என்னென்னா, சங்கர் வந்து எல்லாருக்குமே தெரியும், பவித்ரனுடைய அசோசியேட். அவர் சூரியன் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரும் வெங்கடேஷும். இப்போ என்ன ஆகுது, பவித்ரன் வந்து கேடி குஞ்சுமோகனுடைய கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறதுக்கு கமிட் ஆகிறார். அப்போ பவித்ரனுக்கு வந்து பல தயாரிப்பாளர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு ஒரு படம் பண்ண மாட்டாங்களேன்னு. அதனால் கமிட் ஆகிறாரு. சரத்குமாரை வச்சு படம் பண்ணுறதா ஓகே ஆகுது. அப்போது கேடி குஞ்சுமோகனை விட அதிகமாக சம்பளம் தருகிறேன் அப்படின்னு சொன்ன GK ரெட்டி, அதாவது விஷாலோடைய அப்பா, பவித்ரனை கூப்பிட்டதாகவும் அங்கே அவர் போய் படம் பண்ணதாகவும் ஒரு டாக் இருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த படம் தான் ஐ லவ் இந்தியா. சரத்குமார் நடிக்க GK ரெட்டி தயாரிப்பில் வெளிவந்த அந்த படம். அந்த படம் பெரிய பயங்கர பில்டப், பெரிய எதிர்பார்ப்பு. அந்த படம் ஃப்ளாப் படமாக மாறிடுச்சு. இந்த கோபம் என்ன ஆகிப்போச்சு, கேடி குஞ்சுமோனுக்கு பெரும் கோபமாக ஆகிப்போச்சு. வந்து ஏற்கனவே கேடி குஞ்சுமோன் பயங்கர டெரர் பீஸ். அவர் என்ன பண்ணிட்டாரு, கடுப்பாகி ஒரு புதுமுக டைரக்டரை கொண்டு வாங்க, யாராவது கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க, அவங்க நம்ம படத்தில் கம்பெனியில் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னோடனே அந்த வாய்ப்பு வெங்கடேஷுக்கு வந்து அவர் வந்து சங்கரை சொல்லிவிட்டார். இவர் சங்கர் போய் என்ன சொல்லியிருக்காரு, முதல்ல வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி, ஒரு லவ் ஸ்டோரி மாதிரியான ஒரு கதையை வந்து ரொம்ப ஒரு மினிமம் பட்ஜெட்டில் அவர் சொன்ன உடனே கேட்டு குஞ்சுமோன் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். வந்து என்னப்பா, நான் வந்து பெரிய பிரம்மாண்டமான கதையை சொல்லு, நான் படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொன்னால் ஏதோ வந்து குடிசை தொழில் மாதிரி சின்ன இதை சொல்கிறேன், போய் நல்ல ஒரு அதிரடி ஆக்ஷன் படமாக ஒரு கதையை ரெடி பண்ணிடுமா, படம் தெரிக்கிற மாதிரி இருக்கும், செலவை பற்றி நீ கவலைப்படாதுன்னு அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, ரமணா படத்தில் வரா மாதிரி, அப்படி ஒரு வார்த்தையை சொன்னோடனே அதுக்கப்புறம் சங்கர், வெங்கடேஷ், காந்தி கிருஷ்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து டி நகரில் இருக்கிற நடேசன் பார்க்கில் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. வந்து அது டிஸ்கஷன் தான், அப்படியே டிஸ்கஷன் கொஞ்சம் இதுவாகி இந்த ஜென்டில்மேன் கதை உருவாகுது. அந்த ஜென்டில்மேன் கதையை போய் கேட்டு கொஞ்சம் சொன்னேன். அவர் ஓகேன்றார். வந்து ஓகே நீங்கள் பண்ணுங்கள்,
என்ன செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு. இதுதான் சொன்னேன். வாய்ப்பு, அந்த வாய்ப்போடு சேர்த்து அதிர்ஷ்டமும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த இதில் என்ன செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த முதல் படத்திலேயே சங்கருக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு தான் அவர் பிரம்மாண்ட இயக்குனராக இன்றைக்கி வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார். இன்றைக்கி வரைக்கும் கேம் சேஞ்சர் ராம்சரண் படம் வரைக்கும் அவர் பிரம்மாண்ட இயக்குனராக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் இந்த ஜென்டில்மேன் கதை வந்து நிறைய இதெல்லாம் சொல்லலாம். வந்து இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஒரு சாரருக்கு ஆதரவாக வந்து இந்த படத்தை வந்து சங்கர் பேசினார். அவர் ஒரு சங்கி, அப்புறமா வந்து அவர் வந்து ஒரு பிராமண கொள்கை உள்ளவர், வந்து அவர் வந்து உயர் ஜாதிகளுக்கு வந்து இதுவாக பார்க்குறவர். இந்த மாதிரியான விமர்சனம்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த கதை கூட நான் போன வீடியோவில் கூட சொன்னேன். நான் கமலஹாசனுக்கு சொல்லி அப்புறம் வந்து அவர் செய்ய முடியாமல் போய் அப்புறம் சரத்குமார் விஜயகாந்தன் ட்ராவல் பண்ணி இந்த வெரைட்டி டைரின்னு ஒரு சினிமா அட்ரஸ் புக்கு ஒன்று இருக்கும். அதை வந்து சங்கர் எடுத்து பிரித்து பார்த்தோன்னே முதல் பேரே வந்து அர்ஜுன் இருந்ததுனால அர்ஜுனுக்கிட்ட போய் இந்த கதையை சொல்லி ஓகே பண்ணி அந்த படம் இதுவாகிடுச்சு. இதில் முக்கியமான ஒரு காட்சி வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இதில் வந்து கமலஹாசன் குறிப்பாக எழுத்தாளர் மறைந்த பாலகுமாரன் கூட இதில் நிறைய அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்கும். அதில் கவுண்டமணியும் அர்ஜுனும் ஒரு காம்ப்ளெக்ஸில் போயிட்டு கொள்ளடிப்பாங்க. ஒரு நகை கடையில் கொள்ளை அடித்தவொடனே அந்த நகைக்கடைக்காரருக்கு இவங்க கொள்ளடிக்க தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவார். அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அது வந்து எக்மோரில் இருக்கிற பிரின்ஸ் பிளாஸான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் எடுத்த அது பிரம்மாண்டமான ஃபைட்டாக இருக்கும் உண்மையிலே. அதுதான் அந்த போலீஸ் அதிகாரி சரண்ராஜ் ஏறக்குறைய அர்ஜுனை பிடிச்சிடுவார். பிடிக்கிற நேரம் சரண்ராஜ் மூஞ்சில் வந்து ஒரு குத்து விட்டு தப்பிச்சிடுவார். அந்த மூஞ்சில் குத்து விடும்போது அர்ஜுனுடைய கையில் வந்து ஒரு மோந்திரம் இருக்கும். அந்த மோந்திரம் என்னென்னா ஒரு தாலியினால் செய்யப்பட்ட மோந்திரம். அதில் ஒரு ஓங்கி ஒரு குத்து குத்துனா அவருக்கு அந்த வடுவாக மாறிடும். அதுதான் அந்த திருடனுக்கு இருக்கிற ஒரே ஒரு குளோ. அந்த திருடனை பிடிக்கணுன்னா அவன் கையில் தாலியால் செய்யப்பட்ட ஒரு மோந்திரம் போட்டிருப்பான். யாருமே தாலியை வந்து மோந்திரமாக போட்டுப்பாங்களா? கிடையவே கிடையாது. அப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படி கிடையாது. செஞ்சு யாராவது வந்து இந்த தாலியை மோந்திரமாக செஞ்சு கொடுங்கன்னா என்னங்கன்னு மேலும் கிழமை பார்ப்பாங்க. என்ன பண்ணுவார், படம் முழுக்க சரண்ராஜ் பார்த்திங்கன்னா ஒரு பாதி முழுக்க வந்து பல பேரை வந்து விசாரிப்பார். அந்த கொள்ளையனை பற்றி விசாரிக்கும் போது தாலியை வந்து மோதிரமாக செஞ்சுக்கிறவனை யாராவது பார்த்துக்கிறியான்னு கேட்பார். ஏன்னா பார்த்த ஒரு நபர் இவர் மட்டும்தான். கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் அந்த குற்றவாளியை அந்த கொள்ளைக்காரனை நெருங்கிட்டேன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் சரண்ராஜோடைய அந்த மைண்டில் வந்து அந்த தாலி வச்ச மோந்திரம் தான் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் வந்து. ஏன்னா வேறு எந்த குழுவும் கிடையாது. அப்போது அந்த சிசிடிவி கேமராலாம் இல்லாத காலகட்டம். இது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க, சுபஸ்ரீ. அப்போ வந்து ஒரு பொம்மைக்குள்ளே அந்த தாலி இருக்கும், அந்த தாலி வச்ச மோந்திரம். அதை கண்டுபிடிச்சிட்டு கிச்சா, அர்ஜுன் பேர் வந்து அப்பள கம்பெனி வச்சுருப்பார். கிச்சா, இது உன் மோந்திரம் தானே அப்படின்னு சரண்ராஜ் அங்கே இருப்பார். டக்குன்னு அப்படி பார்த்த உடனே இதுவாகிடும். அர்ஜுன் அப்படி வாங்கி பார்த்துட்டு இல்லை இது கீழே கடந்ததுன்னு நினைக்கிறேன், எந்திரில் அப்படின்ட்டு கேஷுவலாக அப்படி கடந்து போயிடுவார். கடந்து போன அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பாட்டியம்மா, அந்த அப்பள கம்பெனியில் இருக்கிற பாட்டியம்மா, யார் இது கிச்சா ஒரு மோந்திரத்தை இப்படி போட்டு வச்சுருக்கிறது, அவங்க அம்மாவுடைய தாலியே வந்து மோதிரமாக போட்டிருக்கான்ற பொழுது தான் சரண்ராஜுக்கு ஒரு பொறிதட்டும். அப்புறமா தான் இதுவாகும். அப்புறமா தான் அந்த தாலியை வந்து அந்த மாடல் எடுத்து போயிட்டு இந்த மாடலில் யார் தாலி செஞ்சு போடுவாங்க அப்படின்போது இது நான் பிராமின் போடுற தாலி வந்து. ஆனால் படம் பிரகாரம் பார்த்தா ஒரு பூநூல் போட்டுக்கிட்டு ஒரு அப்பள கம்பெனி வச்சுக்கிற பிராமினாக நடிச்சிருப்பார். இந்த ஒரு நான் பிராமின் போடக்கூடிய ஒரு தாலியை ஒரு பிராமின் கையில் மோந்திரமாக போட்டு வச்சுருக்காரு. ஆனால் அந்த நபர் வந்து ஒரு கொள்ளைக்காரர், ஒரு அரசுக்கும் அல்லது போலீஸுக்கும் சவால் விடக்கூடிய ஒரு கேரக்டர். இவரை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் அந்த கதையை வந்து ஒன்லைனில் ஈஸியாக சொல்லிட்டாலும் இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே கொண்டு வரும்பொழுது தான் ஆடியன்ஸுக்கு வந்து அடுத்தது என்னன்னு ஆகும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கதையை வந்து கேட்டி குஞ்சுமோன் இல்லாமல் வேற ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் அதை சங்கர் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கலாம். டைரக்டர் பவித்ரன் மேல் உள்ள கோபம் சங்கரிடம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இந்த கதையை எடுங்க தம்பி அப்படின்னு சொன்னதுனால்தான் ஜென்டில்மேன் அவ்வளோ பெரிய படமாக மாறிச்சு. வந்து ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு சினிமா ரிப்போர்ட்டர்லாம் கூட சொன்னாங்க, அவுட்டோருக்கு அப்போ வந்து கூட்டுமாவாங்க ரிப்போர்ட்டர். நான்லாம் சச்சின் படத்துக்கெலாம் போயிருக்கேன். இப்போ ஜென்டில்மேன் படத்துக்கு அவுட்டோருக்கு வந்து ஊட்டி கூட்டு போயிட்டு கடுமையான மழையாக வந்து அப்படியாப்பட்ட மழை. அங்கே வந்து ஒரு 15 ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை கவர் பண்ண போனவங்க மாட்டிக்கிட்டு நிலச்சரிவுலாம் ஏற்பட்டு அப்புறம் அர்ஜுன், அப்புறம் மதுபாலா, சங்கர்
இவங்கெல்லாம் கேட்டி குஞ்சுமன் வந்து தனியாக ஒரு ஹெலிகாப்டரை ஏற்பாடு பண்ணி அந்த ஹெலிகாப்டர் வந்து இங்கே கோயம்புத்தூரில் இறங்கி ட்ரெயின்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ வந்திருக்காங்க. வந்து திரும்ப வந்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஒரு 10-12 நாள் அந்த நிலச்சரிவுலாம் எடுத்த பிறகு திரும்ப வந்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ராஜ உபச்சாரம்லாம் வந்து நடந்திருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு பெரிய செலவில் பிரம்மாண்ட செலவில் எடுக்கப்பட்ட அந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்ட படமாக வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படமாக மாறிச்சு. இது காரணம் என்னென்னா, அந்த ப்ரொடியூசர் நம்மளை நம்பி சொல்லிட்டார், ஓகே நீ எடுன்னு. அதுக்காக தாறுமாறாக எடுத்து அவருக்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடாது. இந்த வாய்ப்பை ஒரு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது வந்து சங்கருடைய எண்ணம். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு. ஏன்னா அது அப்போ பார்த்தீங்கன்னா ரகுமான் வந்து ஒரு 3-4 படம் தான் பண்ணியிருப்பார். இந்த ரகுமானை வச்சு எந்த மாதிரியான ஒரு மியூசிக்கை குடிக்கணும், இந்த சிக்கு புக்கு ரயிலு இந்த மாதிரி பாட்டெலாம் வந்து வேறு விதமாக கலக்கின ஒரு படம் வந்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வெற்றி தான், இந்த ஜென்டில்மேனுடைய வெற்றி தான் அப்படியே காதலன், இந்தியன், முதல்வன் அப்படின்னு ட்ராவல் ஆகிட்டே போயிட்டு அந்த வெற்றியை சங்கர் அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காருன்னா அது அப்டேட் ஆகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். வந்து இப்போ சங்கரும் கமலஹாசனும் கூட்டணியில் இந்தியன் 2 உருவாகிருக்குது அப்படின்னா ஒரு 5 வருஷ போராட்டம், பல கம்பெனிகள் அப்படியே மாறி அதில் நடித்தவங்களாம் இறந்து போய் சில பேர்லாம் ஒரு வழியாக அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா இதில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை ஆடியன்ஸுக்கு வைத்திருப்பார்கள் அப்படின்ட்டு மறுபடியும் நான் சொல்கிறதுக்கான நம்பிக்கை அதுதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.